எதிரில் நான் சேர போட்டு உட்கார போறேன். இதுல எனக்கு சமமா உன் குடும்பம் உட்கார்ந்தாதானே எனக்கு கௌரவம். அதனாலதான் உன் குடும்பம் மொத்தத்துக்கும் சேர போட சொன்னேன். சோழையன் குடுமி சும்மா ஆடாத. முடங்குடி சண்முகா, ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். வா 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 உட்காரு. இந்த ஊரை நீ ஒன்னு நான் பார்த்ததே இல்லையே. புலிராஜா, நீ இம்புட்டு ஒசரமா இருக்க. உனக்கு எதுக்கல இந்த கம்பெல்லாம்? உன் தலையாலேயே உரிய அடிச்சிடலாமே நீயே. அந்த உட்கார்ந்துருக்கிற பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டே இல்ல, அது பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனு நிறைய குடைச்சல் கொடுப்பான். முடிஞ்சா அவனையும் போட்டு தள்ளிடு. அவன் செத்தாலே எனக்கு சந்தோஷந்தே. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க அப்பாவை கேட்டேன்னு சொல்ல, அவரு நானும் ரொம்ப நாள் தோஸ்து. நீ தான் வின்னு பண்ணுவ. போ போ போ, ஞாபகம் வச்சுக்க. ஏம்லா, இந்த பக்கம் ஒரே வெயிலா இருக்கலாம். ஆமா, கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா தான். மாதிரி உட்காரலாமா? இல்லை ஒரு நிமிஷம். இல்லை வா, வெயில் அடிக்க அந்த பக்கம் போவோம். வா 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 வா. தள்ளு மாமனாரே, அங்க வெயில் அடிச்சு. அங்க போடு, அங்க போடு. அட மறைக்காம தள்ளி நில்லுங்க மாமனாரே. அங்க வெயில் அடிக்கலாம். கார் போட சொல்லிடு, வெயில்ல போட்டா எப்படி? நேரல போட்டுங்களா? அக்கா, என்னக்கா இது? இல்லே, என்ன எனக்கு எதிராக ஏதோ சதி செய்தியோ? என்ன மாமனாரே பேசுறீரு? நீரு எங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எங்களுக்கு சாறு போட்டீரு, அது பேர் சதியா? அதுக்காக மாமனார் நீ நிக்கிறீர, உனக்கு கௌரவம் செய்யறதுக்காக சார போட்டா சதின்னு சொன்ன எப்படி? ஏன் மாமனார் என்ன எனக்கு தான் ஆச்சுங்க? அங்க சார் போட்டுக்கலாம், உட்காருங்க. நான் எதுக்கு அங்க உட்காரணும்? நான் எதுக்கு அங்க? என்னக்கா? என்னங்கய்யா? ஐயா, நீங்க என்ன நல்லா இருக்குமா? வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் நின்னுகிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன இங்க? எங்க ஊருக்காருல பெரிய மனுஷன் என்ன நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன், எல்லாம் வந்து சொல்லுங்க. இல்ல வாங்க உட்காருங்க. நான் நிக்கிறேன் இங்க, எனக்கு தேவையில்ல சேர். உட்காருங்க. இல்ல என்ன உட்காருங்க. ஏப்பா உட்கார வை புடிச்சு. அங்க உட்காரு. அவ அக்காவையும் பக்கத்துல உட்கார வைங்க. இவன கரியா. என்ன போட்டு தள்ளுறதுக்கு உட்காருங்க உட்காருங்க. என்னக்கா இது? அப்படி அக்கா, இங்கதான் இசக்கி அவனுக்கு அடையாளம் காட்டினோம். ஆமால. வழக்கமா 3 சுத்து தானே சுத்தி விடுவானுங்க, அதுவும் பொறுமையா தான் சுத்தி விடுவானுங்க. நமக்கு திக்கு திசை தெரியும், இப்போ இம்புட்டு சுத்தி விட்டுருக்கானுங்களே. நம்ம இப்போ எந்த திசையில போக? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. சரி, இந்த வாக்குல போவோம்.
அந்த உட்கார்ந்துருக்கிற பொண்ணு நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? அது பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் பாரு, அவனு நிறைய குடைச்சல் கொடுப்பான். முடிஞ்சா அவனையும் போட்டு தள்ளிடு. வரானே செத்தல இருல இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கிட்டு அப்புறம் போவேன். அடி அடி அப்படிதான். ஆளை திட்டுற. கரெக்டா அடிச்சு உடைச்சிட்டு 10 பவுண்ட்ல. அப்படிதான் அப்படிதான். அப்படிதான் உடைய மாட்டேங்கி. நல்ல அடி வெளுத்துட்டான் பாரு. ஆஹா, ஆஹா. எம்பிட்ட கண்கொள்ளா காட்சியா இருந்தது தெரியுமா? அந்த புண்ணியமா ஆறுனே தெரியல. பெரியத்தாவ நல்ல மனசார வெளுத்து புட்டான். அக்கா பெரியாத்தா கேன்னு கத்தும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? யாராவது பெரியாத்தாவை அடி வாங்க விடாம காப்பாத்திடுவாங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, செம்மையா அடி வாங்க விட்டுட்டாக. எனக்கு இப்பதான் நல்ல குழுன்னு இருக்கு. அது பொம்பளையாச்சா, அவன் அடிக்கிறதுக்கு கூச்சப்படுறான். ஆனா அந்த மவராசம் புலிராஜா இருக்கான் பாரு, சபாஸ். அவன் கண்ணை கெட்டினதுக்கு அப்புறமும் தேடி புடிச்சு அடி நொறுக்கிட்டான் பாத்தியா? பாண்டியத்துக்கு அடி பலமா பட்டுச்சு போல இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். இங்க பாரு பரணி, இன்னைக்கு ஒரு நாளாவது நீ டாக்டரா இல்லாம இங்க மதனியா இரு. அது போதும். அந்த கிழவி அடிபட்டு செத்தா கூட யாருக்கும் கவலை இல்ல, சரியா? ஐயோ, பெரியத்தா அடி வாங்கினத பார்த்ததுல வெயில் கூட தெரியல டி. அக்கா எனக்கு தெரியுதுக்கா. இந்த நேரத்துல கூலிங்கா வாட்டர் இருந்தா எப்படி இருக்கும்? அதை விட குளு குளுன்னு ஐஸ் கிடைச்சா சூப்பரா இருக்கும். டடான் டடான். என்னல இது? எடுத்துக்க. கூலிங்க குச்சி ஐஸ். அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்கா? சார், இப்பதான் சார் நாங்க பேசிட்டு இருந்தோம், உடனே வாங்கிட்டு வந்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுதான் டெலிபதின்றது. இல்ல மண்டையா, எனக்கு ஒண்ணு கொடு. இந்தாங்க வைக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருக்கேன். இந்தாங்க, இது உங்களுக்கு. டேக் இட். டீச்சர், இது உங்களுக்கு. எனக்கு வேண்டாம். வேணாமா? அதை இங்க கொடு. வெங்கி வரேன், கொஞ்சம் நகருங்களேன். ஐஸ் சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. என்ன சின்ன பிள்ளையா குச்சி சாப்பிடுறதுக்கு? ஹலோ, நானும் நீங்களும் சந்திச்ச சந்திப்பு என்னவோ தப்பான சந்திப்பு தான். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி வரீங்களா? இங்க பாரு, எனக்கு எதுவும் தேவையில்ல. ஆட வாங்க பாஸ், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி சரிம்மா, ரொம்ப கோவப்படுறாரு, நீயே சாப்பிடுரு. தேங்க்ஸ் சார். வாங்க. கனி எனக்கு ரெண்டு. அவருக்கு வேற வாங்கி கொடுத்து கூட்டு வரேன். வாங்க வாங்க. நில்லுங்க. நில்லு. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு என்ன வேணும் பாஸ், அதை யோசிங்க. ரத்னா தானே? அத பத்தி உனக்கு என்ன போ? இப்படிதான் இப்படிதான் உங்க முன்கோவத்தால நீங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஆனா இப்ப சொல்றேன், உங்களுக்கு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண் முன்னாடியே இருக்கு. ஆனா நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மண்ணாங்கட்டி ஆப்பர்ச்சுனிட்டி? அப்படி கேளுங்க. அதோ அங்க தொங்குதே, அந்த உரிப்பானதான். ஏன் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா பாத்தீங்களா? நீங்க அந்த பானையை பார்த்தா மட்டும் போதாது, அதுக்குள்ள என்ன இருக்கும் அத பார்க்கணும்ல. என்ன 5 பவுன் சங்கிலி இருக்கு, அதானே? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாஸ் நீங்க சிம்பிளா உங்களால யோசிக்க முடியாதா? இந்த உரியடியில கலந்துகிட்டு அந்த பானையை அடிச்சா அதுல இருக்கிற சங்கிலி உங்களுக்கு. அதை கொண்டு போய் ரத்னா கழுத்துல போட்டா ரத்னாவே உங்களுக்கு கிடைச்சிட மாட்டா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இத மட்டும் பண்ணீங்க, ரத்னா டீச்சர் உங்களுக்கு தான். அப்படியே போய் கேம்ல கலந்துக்குங்க. 5 பவுன் சங்கிலி நம்மளுக்கு தான். போங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. நல்லா மாட்டிக்கிட்டான்.
அவர்தான் யார்ல இப்போதைய இறங்க போறா? பிரசிடென்ட். அப்படியா? பேரு சண்முகம். ஓ மாமா இந்த போட்டியில நான் கலந்துக்க போறேன். ரொம்ப கஷ்டமானது, அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. கஷ்டமான போட்டியில ஜெயிக்கிறவன் தானே மாமா ஆம்பளை. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் அந்த உரியை அடிக்கிறேன். அந்த 5 பவுன் செயினை கொண்டு வந்து என் பொண்டாட்டி கழுத்துல போடுறேன். அம்புட்டு தான். தேவையில்லாத வேலை மாதிரி. கட்டுங்க. ஐயாயிரம். நான் சொல்றது கேக்குதா? என்ன வார்த்தை சொல்லுத? இங்க பாரு, லேசா கண்ணு தெரியற மாதிரி கட்டி விட்டா நான் உனக்கு 5000 ரூபா தருவேன். வாத்தி 5 பவுன் செயின் 2 லட்சத்துக்கு மேல மதிப்பு. சரி 10,000. என்ன சொல்றேன்? சரி, இப்ப கட்டுறேன் பாருங்க. ஊருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு ஒரு மாதிரியும். இப்ப நான் எப்படி கட்டுறேன்னு மட்டும் பாருங்க. தெரியுது தெரியுது தெரியுதா? நல்லா தெரியுது. நான் ஜெயிச்சுட்டு வந்ததும் கொடுக்குறேன், போ. சரி வாத்தி. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். சூப்பர் சூப்பர், கரெக்டா அடிங்க. இங்க வாணி அண்ணே, அவங்க பிராடுத்தனம் பண்றாவுகனே. வேணும்னா அங்க பாரு, அவன் நேரா கரெக்டா பானை நோக்கி கரெக்டா வரான் பாரு. பாருனே சண்முகம், நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இப்படி பிராடுத்தனம் பண்ணலாமாப்பா? எதுக்குலாம் ஜெயினா? அண்ணே, ஜெயிச்சு அந்த செயினை என்கிட்ட தர போறேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்காரு. ஜெயிச்சிருவாரா? இல்லை, நியாயமா ஜெயிக்க வேண்டிய இடத்துல பிராடுதனம் பண்ணிட்டான் அவன். விடமாட்டோம்ல. இல்லை அண்ணே, அம்புட்டு தானே. இப்ப போய் நான் என்ன பண்றேன்னு பாரு. பாணியை நீ மேல ஏத்துறது அவனுக்கு நல்லா தெரியுது. அதான் அவன் உன் பக்கம் பார்த்து முறைக்கான். அட பாவி, ஃப்ராடு பயில அவன். இந்த வாத்தி நல்லவனா இருப்பான்னு நினைச்சேன். இல்லை, அவன் பாணியை உடைக்கூடாதுல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. சொல்லிட்டல, நான் பண்றேன், நீ வேடிக்கை மட்டும் பாரு.
வாங்க வாங்க வாங்க. நாசமா போறவனுங்க. நான் அடிக்கிறப்ப பானையை மேல இழுத்துடுறானுங்க. பானை மேல போகுதுன்னு சொன்னா கண்ணு தெரியுதுன்னு இவன்களுக்கு தெரிஞ்சிடும், பேரும் கெட்டு போயிடும். இவனுங்களை நம்ம புத்திசாலித்தனத்தால தான் ஜெயிக்கணும். யாருக்கிட்ட? ஐயோ வெங்கி மாமா, ஐயோ சொன்னா கேட்டாதானே. ஐயோ இந்த அசிங்கம் தேவையா? ஐயோ கையில ஒன்றும் அடிபடல, கட்டை கழட்டி விடுங்கப்பா. எந்த வருடமும் இல்லாத அதிசயமாக இந்த வருடம் உரியடி திருவிழாவில் நம்ம ஊரில் யாரும் வெற்றியடையாமல் முடியப் போகிறது. இன்னும் அரை மணி நேரம் கூட இல்லை. இப்பொழுது வரை யாரும் உரியை அடித்து அந்த 5 பவுன் சங்கிலியை கைப்பற்றவில்லை. சௌந்தரம், என்னல இந்த மாதிரி ஒரு சொத்த ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அவனை அங்க அடிடான்னு சொன்னா அவன் பாட்டுக்கு இங்க வந்து நம்மள பொழந்துட்டு போறான். அக்கா இந்த பார்க்கா, சண்டைன்னு வந்து அங்கங்க அடி வெளுத்தான் செய்யும். எனக்கு பெருசா பட்டுருச்சுக்கா. எனக்கு இத சம்முவும் செஞ்சிருவான்ல. இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்னக்கா சொல்லுத நீ? என்ன வாய்ப்பு? மத்தவனை எதுக்குல நீ தேவையில்லாம நம்பணும்? பேசாம நீயே களத்துல இறங்கிரு. நானா? வேற யாரு? இந்த பாரு, இந்த போட்டியில ஜெயிக்கிறது நமக்கு முக்கியம் இல்ல, அந்த யசக்கி மண்டைய புடைக்கணும். அதுக்கு சரியான ஆளு நீதான்ல. களத்துல இறங்கு. அப்படிங்க? இது பாருல ஏலே, காசுக்கு வேலை பாக்குறவன் கிட்ட கவனமே இருக்காது. உன் மனசுல வெறி இருக்கு. நிச்சயம் நீ அந்த எசக்கியோட மண்டைய உடைப்பல. நீயே இறங்குன்னு சொல்லுதேன். ஆமாக்கா, இது சரியான சந்தர்ப்பந்தேன். இசக்கி மண்டை உடைஞ்சாலும் சரி, அவ செத்தாலும் சரி, இது கொலை கேஸ் ஆகாது. இந்த விளையாட்டுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. சரியா தஞ்சின கை கொடுக்க. இந்த முறை யாருமே உரியடிக்காம போட்டி முடிய போகுது போல. யாராவது மாவீரன் இருக்கீங்களா? இந்த உரியடிக்க முன்னால வரீங்களா? அக்கா சூப்பர்க்கா. இப்பதான் நேரடியா நான் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஐயா, இப்பதான் உங்க கழுத்துல தையல் பிரிச்சிருக்கு. பார்த்து கொஞ்சம் சூதானமா இருங்க ஐயா. எலே விளங்காதவனே, தையல் தான் ஏற்கனவே பிரிச்சாச்சுல்ல. இந்த போட்டியில நான் செய்ய வேண்டிய வித்தைய காட்டி நான் ஜெயிச்சாத்தாம்லே இந்த தழும்பு மாறும். ஆமா, இத மைக்ல பேசுறவட்ட கொண்டு போய் கொடுத்து இதே மாதிரி அவரும் பேசணும். சொல்லு. இதுல எழுதி இருக்கிறதா ஐயா படிக்க சொன்னாங்க. சரிங்க. இப்பொழுது உரிய அடிக்க உங்களது அன்பு தலைவன், பாயும் புலி, சீரும் சிறுத்தை, தாவும் குள்ளநரி ஐயா சவுந்தரபாண்டி அவர்கள் நேரடியாக உரியை அடிக்க களத்தில் இறங்குகிறார். எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க. போல
என்ன இது என்ன விளையாட்டு நினைச்சியா? உன் உடம்பு தாங்குமா? ஏதாவது இக்கத்தப்பா ஆயிட போது மரியாதையா வெளியே போயிடு. ஏலே, இது என்னோட விளையாட்டு. இத நீ தலையிடாத, ஒதுங்கி நில்லு. ஏலே மருமவனே, என் தம்பி சிங்கம்ல, வெறும் சிங்கம்ல, சிரிக்கும் சிங்கம். என் அருமை மகாஜனங்களே, நம்ம ஊர் மானம் போயிடக் கூடாதுங்கிறதுக்காக நான் என்னோட வயச கூட பொருட்படுத்தாம இந்த களத்துல நான் இறங்குதேன். என்னங்க, உங்களுக்கு தான் கழுத்துல காயப்பட்டிருக்குல்ல, ஏதாவது ஏடா கூடமா ஆயிர போகுது, சும்மா இருக்க மாட்டீங்களா? இவ ஒருத்தி. அக்கா பாத்தியாக்கா, புருஷ வீரமா களத்துல இறங்கி நிக்கா, என்னைய வாழ்த்தாம என்ன பேசுதா பரிவா? ஏய் மாமனாரே, உன்னை கண்ணை கட்டி சுத்தல்ல விடுவாவ. அப்ப உனக்கு திக்கும் தெரியாது, திசையும் தெரியாது. அப்படியே அந்த பக்கம் போனேன்னு வச்சுக்க, ஒரு பாழும் கிணறு இருக்கு. இந்த பக்கம் போனீனா எருவு போடுறதுக்கு எருவு குழி இருக்கு. நீ எந்த பக்கம் போய் விழுந்தாலும் இன்னைக்கு உனக்கு பரலோகம் தான். ஏலே வெறும்பயலே, முன்னாள் பிரசிடென்டா இல்ல இன்னாள் பிரசிடென்டா ஆறு விழுவோங்கிறத இப்ப பாத்துருவோம்ல. இது நான் உனக்கு விடுக்கிற சவால் தான்ல.